சாமி, இப்போ நம்ம அர்ச்சனை பண்ணுறோம். தேங்காய் வாழைப்பழம்லாம் ஏன் சாமி நம்ம ஐயர் கொடுக்குறோம்? அதனோட விளக்கங்கள் சொல்லுங்கள் சாமி. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, அர்ச்சனை தட்டுங்கிறது ஒரு தத்துவம், நம்ம வாழ்க்கை முறை தான். ஒரு அர்ச்சனை தட்டில் தேங்காய், வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு, பூவு, சூடம் இப்படியெல்லாம் இருக்கும். இதை கொண்டு ஐயர்கிட்ட கொண்டு உங்கள் பேரெல்லாம் சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கிறோம். தேங்காயை உடைக்கிறோம். அது வெள்ளையாக உள்ளே பார்த்தீங்கன்னா தேங்காய் உள்ளே வெள்ளையாக தேவா என்னுடைய கெட்ட எண்ணம், என்னுடைய பொறாமை, என்னுடைய அகம்பாவம் எல்லாம் என்னை விட்டு விலகி என் மனசு வெள்ளையாக இருக்கணுங்கிறதுலாம் தேங்காயை உடைக்கிறோம். அடுத்தது வாழைப்பழம், வாழைத்தார், வாழைப்பூ, வாழை இலை, வாழைநார். இந்த வாழை மரத்தில் எதுவுமே வேஸ்ட்டாக போகாது, எல்லாமே நமக்கு யூஸ் ஆகும். இறைவா இந்த குடும்பத்தில் பிறந்துட்டேன், இந்த குடும்பத்துக்கு நான் யூஸ் ஆகணும், வீணாக போயிடக்கூடாதுங்கிறது தான் வாழைப்பழத்தை வைக்கணும். வெத்தலையோட மேல் பகுதி பார்த்திங்கன்னா செழிப்பாக இருக்கும், அடிப்பகுதி வெள்ளை வெள்ளையர்னு இருக்கும். இறைவா எப்போதுமே என் வாழ்க்கை செழிப்பாக இருக்கணுங்கிறதுக்காக தான் வெத்தலையை வைக்கணும். அதுக்கு மேலே பார்க்க வைக்கணும். இன்பமே கொடுத்தனா துன்பம்னா என்னன்னு தெரியாமலே போயிடும். சிறு சிறு துன்பங்களையும் கொடுக்குறாங்கன்னா பார்க்க வைக்கணும். பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும். இன்றைக்கி யாரும் கட்டுறது கிடையாது, நாரில் தான் பூ கட்டி வழிபாடு பண்ணணும். நான் மட்டும் நல்லா இருந்தால் பார்த்தா என்னுடைய நண்பர்கள், சுற்றத்தார்கள், உறவினர்கள் எல்லோரும் என்னை போல சந்தோஷமாக இருக்கணும் இறைவா. அதுக்காக தான் பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும். இந்த கற்பூரம் பார்த்திங்கன்னா புகையாது, ஆவியாகாது, கருப்பு படையாது. இப்போ உள்ள கற்பூரம்லாம் கிடையாது. பழைய கற்பூரம் அப்படின்னா அது ஆவியாகாது, கருப்பு படையாது. இறைவா என் வாழ்க்கை சிறிது காலமாக இருந்தாலும் இந்த கற்பூரமாக பிரகாசமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் கற்பூரத்தை வைக்கிறோம். இப்படி எல்லாம் பண்ணிவிட்டு ஐயர் உங்கள்கிட்ட ஒரு அர்ச்சனை தட்டில் ஒரு தேங்காய், ஒரு வாழைப்பழம், ஒரு வெத்தலை பாக்கை எடுத்துப்பார். ஏன் எடுத்துக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இறைவா இந்த குணங்களையெல்லாம் எனக்கு கொடு, அதுக்கு சாட்சியாக நான் இங்கே விட்டுட்டு போகிறேன் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் ஒரு தேங்காய், ஒரு பழம், வெத்தலை பாக்கை சிவாச்சாரியார்கிட்ட கொடுத்துருவோம். நன்றிங்க சாமி.